اب میں پورے ادب و احترام سے ہمارے مہمان مکرم حضرت اقدس مولانا محمد رافع صاحب قاسمی کاشفی دامت برکاتہم استاد جامعہ باقیات صالحات سے درخواست کروں گا۔ خصوصی بات یہ ہے کہ حضرت مولانا رافع صاحب بھی زمانے طالب علمی میں حضرت رحمۃ اللہ علیہ حضرت مولانا یعقوب صاحب رحمۃ اللہ علیہ کے ایک عرصے تک خادم خاص رہے۔ میں جب کاشف الہدیٰ پڑھنے گیا تو یہ بڑی جماعتوں میں تھے، حضرت مولانا بڑی جماعتوں میں تھے، تو حضرت سے ان کی انسیت اور لگاؤ کو دیکھ کر میں سمجھ رہا تھا کہ کوئی رشتہ دار ہیں، اور پھر مجھے یہ خیال آیا کہ میں تو ان کو کبھی اپنے شہر میں دیکھا بھی نہیں ہوں۔ بعد میں چل کر معلوم ہوا کہ حضرت کے خادم خاص ہیں۔ الحمدللہ وہ جو محبتیں حضرت کے ساتھ ہیں اس کے انوارات و برکات بھی ہم آج تک دیکھتے ہیں۔ جامعہ باقیات صالحات میں حضرت کی دعاؤں سے یہ پہنچے اور آج تک روز ان کی ترقی ہو رہی ہے۔ وہاں کے ممتاز اساتذہ میں مولانا کا شمار ہے۔ پڑھنے کے زمانے میں بھی حضرت کی امتیازی شان تھی، اعلیٰ نمبرات سے کامیاب ہونا اساتذہ کے منظور نظر تھے۔ اب میں درخواست کروں گا حضرت مولانا سے کہ وہ اپنی قیمتی نصائح سے ہم سب کو مالا مال فرمائیں۔ الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله الى الناس كافة بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة ان فی ذلک لآیات لقوم یتفکرون صدق اللہ العظیم۔ قال نبینا علیہ الصلاۃ والسلام اعظم النکاح برکۃ ایسرها معونہ او کما قال علیہ الصلاۃ والسلام۔ اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم۔ اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم۔ اللہم صل علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم۔ اللہ پہڑم پہڑشیم یہ واللہ اللہ کے وریتا ہٹما ہوئے صلاتم سلامم இருளகிற்கும் அருட்பிழம்பாக வந்துதித்த நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்வான குடும்பத்தார்கள் உத்தம தோழர்கள் அவர்களுக்கு பின்னால் இன்று வரையிலும் இனி கியாமத் நாள் வரையிலும் வந்திருக்கக்கூடிய வரவிருக்கக்கூடிய நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் குறையன்றி நிறையட்டுமாகுக. ஆமீன்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏராளமான படைப்புகளை அவன் படைத்திருந்தாலும் உயர்வான, உன்னதமான, சிறப்பான, சங்கைக்குரிய படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய பிள்ளைகளை, ஆதமுடைய சந்ததிகளை நாம் சங்கையாக்கி இருக்கிறோம், சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லித் தருகிறார். இப்போ அல்லாஹுடைய படைப்பிலே சிறப்பாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உயர்வாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும், சிறந்த முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய நபிமார்களின் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் வழிகாட்டல்களை, தஸ்தூரே ஹயாத் என்று சொல்லப்படுகின்ற வாழ்வியல் வழிகாட்டல்களை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுத்து கொண்டே வந்தார். அந்த தொடரில் காமிலுல் முகம்மல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த எல்லா வழிகாட்டுதல்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுத்து மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பூர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாமல் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே அரஃபாவிலே இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய நாள் நாம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டோம், சம்பூரணப்படுத்தி விட்டோம், முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வசனத்தை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த தீன், இந்த ஷரியத் கம்ப்ளீட்டட், முழுமைப்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன முழுமைப்படுத்தப்பட்டதுன்னா, சீல்டு, முழுமையாக மூடி முத்திரை வைக்கப்பட்டதை போல. எப்படி சீல்டு பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிற எதையும் வெளியில் எடுக்க முடியாது, வெளியில் இருக்கிற எதையும் உள்ள வைக்க முடியாது. அப்படிதானே? சீல்டுன்னா என்ன? உள்ள இருக்கிற எதையும் வெளியில் தூக்கி போட முடியாது, வெளியில் இருக்கிற எதையும் உள்ள வைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீன் கம்ப்ளீட்டடாக, சீல்டாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தீனாக, ஷரீஅத்தாக, மார்க்கமாக இருந்ததோ அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, இனி கியாமத்து நாள் வரையிலும் அதுதான் தீன், அதுதான் ஷரீஅத், அதுதான் மார்க்கம். அதில் யாரும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது, செய்வதற்கான அதிகாரமும் கிடையாது. அது வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் போன்ற முஆஷராத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முஆஷராத்துகள் என்கின்ற விஷயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் தங்களுக்கு இடையிலே பழகிக் கொள்ளுகின்ற அஹ்லாக்கியாத், ஆதாத்துகள், இஸ்லாத்தினுடைய ஆணிவேரான அகாயிதுகள், எந்த விஷயத்திலையும் அகாயிதுகள், இபாதாத்துகள், முஆமலாத்துகள், முஆஷராத்துகள், அஹ்லாக்கியாத், இந்த 5 விஷயங்கள் தீனுடைய அடிப்படை. எத்தனை விஷயம்? 5 விஷயம். ஒன்று அகாயித், கொள்கை. இரண்டாவது இபாதாத். மூன்றாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், காசு பணம் சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது. நாலாவது முஆஷராத், திருமணம், தலாக்கு, குழந்தை வளர்ப்பு,
இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள். அடுத்தது அஹ்லாக்கியாத்துகள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் பழகின்ற பொழுது எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நற்குணம் சார்ந்த விஷயங்கள். இந்த 5 விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹு தாலா பரிபூரணப்படுத்தி விட்டதாக, சம்பூரணப்படுத்தி விட்டதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய வசனத்திலே சொல்லி நமக்கெல்லாம் உணர்த்துகிறான். நீங்கள் மார்க்கம் என்கின்ற பெயரில், தீன் என்கின்ற பெயரில், ஷரீஅத் என்கின்ற பெயரில், இபாதத் என்கின்ற பெயரில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆசைப்படுகிறீர்களோ அது அத்துணையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி தந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அது மாதிரி நீங்கள் செய்தால் மட்டும்தான் நீங்கள் ஷரீஅத்தை பின்பற்றியவர்களாக ஆகுவீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீனுடைய விஷயத்தை நமக்கு ரொம்ப இலகுவாக்கி தந்திருக்கிறான், ரொம்ப லேசாக்கி தந்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. மற்ற மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடவுளர்களை ராசியாக்குறதுக்கு, குஷிப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படி அந்தரங்கத்தில் தொங்குறான் சில பேர் ஈட்டியை வச்சு அம்பை வச்சு குத்திக்கிறான் உடம்புல, அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கிறான். தெருவில் ரோட்டில் படுத்து உருள்றான், மண் சோறு சாப்பிட்றான், மண் சோறு. எவ்வளவு சிரமமான விஷயங்கள். எதுக்காக? அல்லாஹ்வை குஷிப்படுத்துறதுக்காக. அதான் இறைவனை, அவன் யாரை கடவுள் நினைச்சிருக்கிறானோ, அவன் யாரை இறைவன் நினைச்சிருக்கிறானோ அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவனுடைய ரிலாவை பெறுவதற்காக எவ்வளவு சிரமமான விஷயங்கள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் தீனுல் இஸ்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் ரொம்ப லேசானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் தீனுடைய அடிப்படையிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களாயின் எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா லேசாக்கி தந்திருக்கிறார். சிரமமில்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த தீனிலே தந்திருக்கிறார். நீங்கள் அல்லாஹை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹுடைய ரிசாவை பெறணும்னு நினைக்கிறீங்களா? போங்க, ஒது செய்யுங்க, 2 ரக்காத் வந்து தொழுகுங்க, துவா செய்யுங்க, அல்லாஹு தஆலா குஷியார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அடியானின் நிலைகளிலே அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நிலை என்னன்னா, சஜிதாவில் அவன் தன் தலையை வைத்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலை அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. இப்போ அல்லாஹுடைய ரிதாவை பெறணும்னா நம்ம அந்தரங்கத்தில் தொங்கணுங்கிற அவசியம் இல்லை, தரையில் உருண்டு பெறணுங்கிற அவசியம் இல்லை, மண்சோறு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. என்ன செஞ்சால் போதும்? ஒரு 2 ரக்காத்து தொழுதா போதும், அல்லாஹுடைய ரிதாவை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி தீனுடைய எல்லா அம்சங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு லேசாக ஆக்கி தந்திருக்கிறார். ஆனால் பத்பக்தி என்னன்னா, நாமே அதை சிரமப்படுத்திக் கொள்கிறோம், நம்மளை நாமளே சிரமப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா லேசாக்கி தந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் சுன்னத்தான திருமணம் என்பது. திருமணம்னு சொல்லும் போதே நம்ம எப்படி சொல்கிறோம்? நிக்காஹே மஸ்னூன் அப்படிங்கிறோம். பத்திரிகையில் எழுதுறது எப்படி எழுதுவோம்? நிக்காஹே மஸ்னூன், வலிமையே மஸ்னூனா. ஆச்சரியம் என்னன்னா, பேரில் தான் மஸ்னூன் இருக்குது தவிர செயல்களில் என்ன இல்லை, சுன்னத்தே இல்லை. பேரில் பத்திரிகையில் இருக்குது நிக்காஹே மஸ்னூன், ஆனால் செயலில் இருக்குதா சுன்னத்துகள் என்றால் திருமணத்தினுடைய அடிப்படையில் இருந்து பெண் பார்க்க தொடங்குறதிலிருந்து, மணமகனை பார்க்க தொடங்குறதிலிருந்து செய்கின்ற அனாச்சாரங்கள், வீண் விரயங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை விஷயம் மஸ்னூன், எத்தனை விஷயம் கைர மஸ்னூன், எத்தனை விஷயம் சுன்னத்து, எத்தனை விஷயங்கள் சுன்னத்திற்கு அப்பாற்பட்டது, எத்தனை விஷயங்கள் அல்லாஹுடைய ரிலாவோடு செய்யப்படக்கூடியது, எத்தனை விஷயங்கள் அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணம் என்பது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமாயிருச்சுன்னு சொன்னால், தமிழில் சொல்லுவாங்க,
வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். வீடு கட்டுறதுல கஷ்டம் இருக்கு. ஆனால் நாமே என்ன பண்ணிக்கிட்டோம்னா கல்யாணத்தையும் கொண்டு போய் வீடை கட்டுறதோடு சேர்த்துட்டோம். கல்யாணம் என்பது, திருமணம் என்பது, நிக்காஹ் என்பது ஷரியத்தில் அவ்வளவு கஷ்டமான விஷயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த திருமணங்கள், அதற்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள், சாதாத்துகள், நல்லோர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நம்முடைய அகாபிரீன்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த திருமணங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு சாதா சீதாவாக, எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு லேசாக திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு முன்னால் பேசிய இந்த சகோதரர் சித்திக் காஷிஃபி அவர்கள் சொன்னதைப் போல ஷேகுல் ஹதீஸ் தாமத் பரக்காத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திருமணம், அவர்கள் ஆபித்தியில் எழுதுவார்கள், எங்கள் சகோதரிகளுடைய திருமணம் கூட எங்களுக்கே தெரியாது. எங்கள் சகோதரியுடைய திருமணத்தை கூட எங்களுடைய பாவா திருமணம் செஞ்சு வைக்கும் போது எங்களுக்கே தெரியாது. திருமணத்தை அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓஹோ இவங்களுக்கு நிக்காக போல தெரியுது அப்படின்னு. அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷேக் ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது கூட அவங்க மனைவிக்கு கூட தெரியாது. அவங்க மனைவி கூட தெரியாது. அந்த அளவிற்கு எளிமையாக, சாதாரணமாக, இலகுவாக செய்து வைத்த திருமணங்களின் பரக்கத்துகளை இன்றைக்கும் பார்க்கிறோம். அவர்களுடைய நஸ்லன் நஸ்லன், அவருடைய சந்ததிகள் வலிமார்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், மார்க்க மேதைகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் உண்மையான மஸ்னூனான நிக்காஹுடைய பரக்கத்து. நிக்காஹ் இன்றைக்கு எளிமையான விஷயத்தை ரொம்ப சிரமமாக்கி விட்ட காரணத்தினால இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, எந்த இடத்துல நிக்காஹ் கஷ்டமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் விபச்சாரம் சாதாரணமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஊர்ல எந்த இடத்துல நிக்காஹுக்கான பாவந்திகள் அதிகமாகி விடுமோ அந்த இடத்துல ஹராமான விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாகிவிடும். ஏன்? பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வசதி இல்லை, வரதட்சணை கொடுக்கறதுக்கு காசு இல்லை, சீர் சாதனங்கள் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஜஹீஸுகளை கொடுக்கறதுக்கு காசு இல்லை. 25 வயசு, 30 வயசு, 35 வயதில் எத்தனையோ அபலை பெண்கள் கண்ணீரோடு வீடுகளிலே தங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யாராவது ஒரு அந்நியர்களுடைய தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்ல தீனையே இழந்து விடுவதற்கு தயாராகக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். யாரெல்லாம் இப்படி தீனை விட்டு வெளியேறி போகிறார்களோ திருமணத்தின் கஷ்டத்தின் காரணத்தினால், இதனுடைய நஹூசத், யார் அந்த திருமணத்தை சமூகத்திலே கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சார் தபலை பெண்கள் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி அல்லது வேறு ஆண்களோடு ஓடி போகிறார்கள், அவர்களுடைய குடும்பத்தால் திருமணம் செய்ய முடித்து வைக்க முடியாமல் அவர்கள் மதம் மாறுகிறார்கள் அல்லது தடம் மாறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நஹூசத்துகள் நிச்சயமாக யார் இந்த சமூகத்தில் திருமணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்களோ, யார் திருமணத்தினுடைய அந்த நிலையை சிரமமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த குற்றம் சாரும் நாளை மறுமையிலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இணையத்துக்குரியவர்களே, இஸ்லாம் ரொம்ப எளிமையாக்கி தந்திருக்கிறது, நிக்காஹ் ரொம்ப ஈஸியாக்கி தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். பெண் பார்க்க தொடங்கினதிலிருந்து, மணமகன் பார்க்க தொடங்கினதிலிருந்து தொடங்குகிற கஷ்டங்கள், சிரமங்கள், வீண் விரயங்கள், நேர விரயம், காலம் விரயம், பண விரயம், நம்முடைய ஆரோக்கியம், இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் இழந்து ஒரு திருமணத்தை செய்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே அது மஸ்னூனான நிக்காஹாக இருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல மணமகன், நல்ல மணமகள் தேர்ந்தெடுக்கும் பொழுதே சிறந்தவர்களை, சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன்
லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபத்ஃபர் பிதாத்தி தீன். ஒரு பெண் 4 காரணங்களை அடிப்படையாக வைத்து திருமணம் முடிக்கப்படுகிறாள் உலகத்தில். ஒன்று, அவளுடைய அழகின் காரணத்தினால், லிமாலிஹா அவளுடைய பொருளாதாரத்தின் காரணத்தினால். அவள் செல்வ சீமாட்டியாக இருக்கிறாள், அவருடைய பெற்றோர்கள் வசதியானவர்களாக இருக்கிறாங்க, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, கேட்குறதெல்லாம் தருவாங்க. காரு, 2 வீலர் 4 வீலர் 8 வீலர் எத்தனை வீலர் வேணாலும் தருவாங்க அப்படின்னு பொருளுக்காக ஆசைப்பட்டு திருமணம் முடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வலி ஹஸபிஹா அவளுடைய ஹான்தான், அந்த ஹான்தானில் உள்ளவங்க, இந்த ஹான்தானில் உள்ளவங்க, அந்த குடும்ப பாரம்பரியம், இந்த குடும்ப பாரம்பரியம், அதை பார்த்து திருமணம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வலி ஜமாலிஹா அழகை பார்த்து திருமணம் முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை அதே போன்று ஒரு மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வலி தீனிஹா, தீனை அடிப்படையாக வையுங்கள். ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், தீன் இருக்குதா, மார்க்கம் இருக்கிறதா, அல்லாஹுடைய பக்தியாளர்களாக இருக்கிறாரா, தொழுகையாளிகளாக இருக்கிறாங்களா, குர்ஆன் ஓத தெரிந்தவங்களா இருக்கிறாங்களா என்று நாம் 2 பக்கமும் நாம் தீனை அடிப்படையாக வைத்து நாம் திருமணத்தினுடைய அடிப்படையை, பேசிக்கை நாம் வைத்தால் நிச்சயமாக அது மஸ்னூனான நிக்காகாக, பரக்கத்தான நிக்காகாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு தீனை கொஞ்சம் அப்படி ஓரமாக வச்சிருவோம். கல்யாணம்னு வரும்பொழுது சொன்னாங்களா இல்லையா, எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகி ஹஜ்ரத் யாக்கூப் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாக ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமீன் சொல்றதுல என்ன இருக்கு, காசா பணமா? ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய தீன்தாரியத்தை நீங்க பார்க்கணும்னா திருமணத்தில் பாருங்கன்னு சொல்லுவாங்க. தஹஜ்ஜுத் குஸாரா இருப்பாரு, மாசத்துல 3 நோன்பு, வாரத்தில் 2 நோன்பு, ஐயாமுல் பீதுடைய நோன்பு, 3 நாள் மாசத்துல 3 நாள் ஜமாத்து, கஷ்டில் அவர் இல்லாத நல்லாமலே இருக்காது. இவரை மாதிரி ஒரு ஆபிது, ஒரு சாலிஹ், ஒரு வழி இருப்பாரா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள் கூட திருமணம்னு வரும் பொழுது क्या करना हजरत, घर में ऐसे बोलते हैं, हमारे घर वाले ऐसे बोलते हैं, क्या करना हजरत, मजबूर है, हम क्या करना है, हम मजबूर है हजरत அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவங்க தீன்தாரியத்தை அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு நிக்காகை நாம் சரியாக சுன்னத்தான அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் யாரை பார்க்குறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், நம்ம சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், நம்ம உறவுகள் என்ன சொல்லுவாங்க, நம்ம தொழில்துறையில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட வியாபாரம் செய்கிறவன் என்ன சொல்லுவான், இதை பார்க்கிறோமே தவிர அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன நினைப்பார்கள், நான் இப்படி திருமணம் முடித்தால் இந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாஹுடைய தூதர் நான் போய் எப்படி நிற்பேன், அந்த யோசனை வருதா நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதனுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய வெறுப்பை பெற்றுக் கொள்கிறானோ அவரை விட மோசமானவன் வேற யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு நாம திருமணத்தில் நிக்காஹ மஸ்னூனுங்கிற அந்த வரையறையை விட்டு வெளியில போறோம்னு சொன்னா யாருக்காக போறோம்? அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது, அவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது, நாளை அல்லாஹும் ரசூலும் நம்மள்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நான் இப்படியா திருமணம் செய்ய சொன்னேன், என்னுடைய நிக்காஹுடைய வழிமுறை இப்படியா இருந்தது, நீ எப்படி திருமணம் செஞ்சிருக்கிற என்று அல்லாஹ் அவருடைய தூதர் கேட்டால் நம்மள்கிட்ட என்ன ஜவாப் இருக்கு, என்ன பதில் இருக்கு? எண்ணியத்திற்குரியவர்களே, நிக்காஹ் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எளிமையாக்கி தந்திருக்கிறார்கள். நிக்காஹுக்கு என்ன வேணும்? மணமகன், மணமகள், வலி, திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இமாம் வேணும், 2 ஷாஹிது வேணும். வேற என்ன வேணும்? மஹர் வேணும். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? மண்டபம் வேணுமா, இசை கச்சேரி வேணுமா, அல்லது பெரிய தாம் டூம்னு சொல்லிட்டு விருந்து வைக்கணுமா? என்ன வேணும் நிக்காஹுக்கு? பொண்ணு மாப்பிள்ளை, மஹரு, 2 சாட்சி, வலி, இமாம்.
4 உறவுகளை கூப்பிட்டோமா, ஓதுனமா, நிக்காக சுன்னத்தான வலிமாவை நிறைவேற்றினோமா, இதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ செலவாகும் சொல்லிப்பாரு. சுன்னத்தான முறையில் நிக்காக முடிக்கணுங்கிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளோங்க செலவாகும் சொல்லுங்க? ஒரு 50,000 ரூபா செலவாகுமா அதிகபட்சமா? வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஜம்சம் தண்ணியும் பேரிச்சம்பழமும் சவுதி ஈரான் பேரிச்சம்பழமே கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதிகபட்சமாக எவ்வளோ செலவாகும்? ஒரு 50,000 ரூபா. ஆனால் இன்னைக்கு கார்டுக்கு 5 லட்சம் ரூபா செலவழிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எத்தனைக்கு? பத்திரிகைக்கு. அல்லாஹ் அக்பர். நம்மள்டெல்லாம் வரக்கூடிய ஒரு பத்திரிகையை பார்த்தா அந்த பத்திரிகையை அடித்த காசை வைத்து 5 கல்யாணம் பண்ணலாம், 5 ஜோடிகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வஸ்துக்களை வாங்கி கொடுத்து. கார்டுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் கூப்பிட போறது, அழைக்க போறதுல எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள். நம்ம எல்லாம் எப்படின்னு கேட்டா, நேரில் வந்து கூப்பிட்டா தான் நம்ம போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அடுத்து தெரியாம அவருக்கு முடியலைங்க, फोन சொன்னா, नहीं नहीं उन्हें फ़ोन में बात करें, हमें क्या उतना तक हो गई क्या, उतना मौसम हो गई क्या, हमें रूबर आना नहीं, हमारे घर के शादी को उनको बुलाया नहीं, कितना दूर जाकर बुला कर आए हमें, उन्हें देखो फ़ोन करते யோசிக்கிறமா இல்லையா? இப்போ அது சொன்னாங்களா இல்லையா? ஷேக் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய ஆள். மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹுசைன் அஹமது மதனி ரஹிமஹுல்லா எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய வலி, எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர். ஷேக்குடைய திருமணத்தின் போது சொல்றாங்க, நான் தான் வந்து குத்துபா ஓதுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணம் என்பது அவ்வளவு எளிமையானது மார்க்கத்தில், அவ்வளவு லேசானது மார்க்கத்தில். ஆனால் இன்னைக்கு நாம அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் கஷ்டமாக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய சமூகம் கஷ்டமாக்கி வைத்திருக்கிறது இந்த நிக்காஹை. ஒரு விஷயம், நிக்காஹுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு வீண் விரயம் செய்கிறோமோ அந்த ஒவ்வொரு பைசாவிற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எது ஜரூரியான விஷயங்களாக இருக்குதோ, நம்முடைய உடை, உணவு, நம்முடைய அத்தியாவசியமான விஷயங்கள், அந்த விஷயங்கள் அல்லாஹு தாலாட்ட கேள்வி கணக்கு இல்லை. ஆனால் அதற்கு மேல் நாம் செய்கின்ற செலவுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணியாளர்கிட்ட தண்ணி கேட்குறாங்க குடிக்கிறதுக்கு. அப்போ அந்த அரபு நாட்டுடைய தண்ணீரில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும், உப்பு இருக்கும். அந்த ஹாதிம் என்ன செய்கிறாருன்னா, அந்த தண்ணியில் கொஞ்சம் தேனை கலந்து கொஞ்சம் சுவையாக இருக்கட்டுமே, இனிப்பாக இருக்கட்டுமேனு செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒரு மிடர் குடிச்சிட்டு சொன்னாங்க, என்ன இது தண்ணி இனிப்பாக இருக்குது? இல்லை, இதில் தேன் ஊற்றி இருக்கிறேன்னா. இப்போ செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் குடிக்கிற தண்ணிக்கு வேணா கேள்வி கணக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேன் ஊற்றி குடித்தால் நான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்? தண்ணி என்னுடைய லரூரத், ஆனால் அதில் தேன் ஊற்றி குடிப்பது என்னுடைய லரூரத் அல்ல, அவசியம் அல்ல. அப்ப எங்க நான் இந்த தேன் ஊற்றி குடித்ததுனால நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகளில், எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளில் ஏதேனும் ஒன்றை குறைத்து விடுவானோன்னு பயப்படுறேன். உமரே, நீங்க உலகத்துல அந்த தேன் கலந்து தண்ணி குடிச்சிங்களா இல்லையா, இன்னைக்கு உங்க நன்மையில இவ்வளவு குறைச்சிக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லிடுவானோ அப்படின்னு நான் பயப்படுறேன்னு சொல்லி செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப நாமோ வரம்பு மீறி செலவழிக்கிற காசுகளுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ், என் மகள் திருமணத்துக்கு தான் செலவு பண்ண, என் மகனுடைய திருமணத்துக்கு தான் செலவு பண்ண அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறோம், என் காசு தானே, நான் சம்பாதிச்சது தானே, நான் செலவு பண்ணுறதுல என்ன இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் 4 கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாத வரை நம்முடைய பாதம் இங்கேயும் அங்கேயும் நகராது. என்ன கேள்வி? அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை எப்படி கழித்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழிச்சீங்க? அதிலும் குறிப்பாக 2வது கேள்வி, வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? நௌஜவானி,
आज नौजवानी मस्त में चल रही है. நௌஜவான்னாலே என்ன அர்த்தம்? எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒரு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறமா பள்ளியாசல் வந்து உட்காந்துக்கலாம் யாத்திகாஃப். அது வரைக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நௌஜவான். அல்லாஹ் அக்பர். ஜவானி பற்றி தனியாக கேள்வி இருக்கு அல்லாஹ்ட்ட. ஹதீஸில் வருது, மஹ்ஷர் மைதானத்தில் எந்த நிழலும் இருக்காது. சூரியன் ஒரு பனை மரத்துடைய அளவுக்கு, ஒரு தென்னை மரத்துடைய அளவு கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். எவ்வளோ சிரமத்தில் இருப்பாங்க. அப்போ மக்கள் நிழலை தேடி அலைவார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய அரசின் நிழல்ல ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகிறான். 7 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு. அந்த 7 கேட்டகரியில் நாம் இருந்தால் நமக்கும் நிழல் கிடைக்கும். அதில் ஒன்று யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபத்தில் அல்லாஹ்வை வணங்கியவன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிபத்தில் தொழுதவன், வாலிபத்தில் நோன்பு வைத்தவன், வாலிபத்தில் பத்தினித்தனமாக இருந்தவன், வாலிபத்திலே குர்ஆன் ஓதியவன், வாலிபத்தில் நற்குணத்தோடு நடந்து கொண்டவன், வாலிபத்தில் பெரியவர்களை மதித்தவன். இப்படி யார் வாலிபத்தில் வணக்கத்தை வாலிபத்திலே வழங்கினானோ, வாலிபத்தில் வணக்கத்தோடு வாழ்ந்தானோ, அப்படிப்பட்ட வாலிபனையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அர்ஷுடைய நிழல்ல நிழல் தருகிறான். இப்போ வாலிபம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். நௌஜவான் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு என்னன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான், யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கான்? நினைச்சு வச்சிருக்கிறான். அப்போ 2வது கேள்வி, உங்கள் வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? 3வது கேள்வி, மின் ஐன இக்தஸப வ மிம்ம அன்ஃபக்த, நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள்? உங்களுடைய இன்கம் எப்படி இருந்துச்சு? எதில் செலவழித்தீர்கள்? உங்களுடைய அவுட் கோயிங் எதில் இருந்துச்சு? எப்படி சம்பாதிச்சீங்க? அதுக்கும் பதில் சொல்லணும். எப்படி செலவழித்தோம்? எதில் செலவழித்தோம்? எவ்வளவு செலவழித்தோம்? அதுக்கும் பதில் சொல்லணும். அப்போ ஏன் காசு தானே, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் எப்படி செலவழித்தா என்ன சொல்ல முடியுமா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செலவுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாத வரையிலும் நாம் மஹ்ஷர் மைதானத்திலிருந்து சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. அங்கேயே நிற்க வேண்டிய நிலைமை தான். இப்போ நாம காசாக இருந்தாலும் கூட, நம்முடைய காசாக இருந்தாலும் கூட, தேவையில்லாமல் வீண் விரயம் செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயம் அல்லாஹ் தஆலா பிரியப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்கும் பிரியத்திற்கும் அருளுக்கும் அப்பாற்பட்டு போய் விடுகிறார்கள் வீண் விரயம் செய்பவர்கள், இஸ்ராஃப் செய்பவர்கள். அந்த இஸ்ராஃபு எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, திருமணம்ங்கிற பேரில் இருந்தாலும் சரி, வேறு எந்த வழியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா வேறு ஒரு வசனத்தில் இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வரம்பு மீறுபவர்கள், அளவுக்கு அதிகமாக செலவு செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்போ குறிப்பாக திருமணங்களின் விஷயத்தில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி எளிமையான முறையில், இலகுவான முறையில் தேவையான செலவுகளை செய்கின்ற அந்த திருமணம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னதே அஹ்மதில் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா பதிவு செய்த அந்த ஹதீஸ், அஅலமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஅூனத்தன், செலவுகள் சுருக்கமாக செய்யப்படுகின்ற திருமணங்கள் பரக்கத்தில் நிறைந்த திருமணங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மதரசாக்கள் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், வரக்கூடிய அத்தனை ஃபத்வாக்களும் எது விஷயமாக வருது தெரியுமா? தலாக்கு சம்பந்தமாகவும் ஹுலா சம்பந்தமாகவும் வரக்கூடிய ஃபத்வாக்கள் 10-100 ஃபத்வாக்கள் வந்ததுன்னா அதில் 70-80% திருமண முறிவு சம்பந்தமான கேள்விகள் வந்து படித்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னன்னா, திருமணமாகி 1 வாரம், திருமணமாகி 1 மாதம், திருமணமாகி 2 மாதம், என்ன வாழ்க்கையை வாழ்ந்து இவர்கள் வாழ்க்கையை முறிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க 1 வாரத்தில், 1 மாசத்துல? என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? கணவன் மனைவிக்கு இடையில என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், எவ்வளவு பிரியம் இருந்திருக்கு, என்ன முகப்பத் இருந்திருக்கும், என்ன வாழ்ந்திருக்கிறார்கள் பிரிவதற்கு. அதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்ம விசாரம் சார்ந்த ஃபத்துவாக்களும் வருது. அதுதான் வருத்தமா இருக்கு. வேற எங்கேயோ உள்ள ஒரு
மார்க்கத்தை பற்றி தெரியாத ஊர், மார்க்கத்தை விட்டு தூரமான ஊர், இறைநேசர்கள், வலிமார்கள், அகாபிர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் போகாத ஊர்கள், அந்த ஊர்கள்ல இருந்து வருதுன்னா பரவாயில்ல. இவ்வளவு தீனியமாக உள்ள தீனுங்கிற கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருந்து கூட ஃபத்வாக்கள் கேட்டு வருகிறது என்று சொன்னால், அல்லாமா யாக்கூப் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒருவர் தீன்தாரி என்பதற்கு அவருடைய திருமணத்தை பாருங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? இப்போ வெளியில் பார்க்கறதுக்கு தீன்தாரிகளாக இருக்கிறோம், ஆனால் உண்மையான தீன்தாரியத் என்பது இபாதத்தில் மட்டுமல்ல, தொழுகை விஷயத்தில் மட்டுமல்ல, முஆமலாத், முஆஷராத், அக்லாகியாத் எல்லா விஷயங்களிலும் நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளின்படி நடந்தால்தான் நாம் உண்மையான தீன்தாரிகள். இல்லை என்றால் வேடதாரிகள், வீண்தாரிகள். தீன்தாரிகள் அல்ல, என்னது வீண்தாரிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, நிக்காஹ் என்னுடைய வழிமுறை. அப்போ அந்த வழிமுறையை ஹஸரத் சித்திக் ஹஸரத் அவர்கள் பேசுகிற மாதிரி இபாதத் என்று வந்துருச்சு. நிக்காஹ்ங்கிறது என்னது? இபாதத், அதுவும் வணக்கம். இப்போ வணக்கம் என்று சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? ஏன் இஷ்டத்துக்கு தொழ முடியுமா? லுஹர் 4 ரக்காத்து, அது என்னங்க 4 ரக்காத்து? என்னால் 8 ரக்காத் தொழ முடியும் அப்படின்னு ஒருத்தர் 8 ரக்காத் தொழ முடியுமா? காலைல ஃபஜ்ருக்கு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி தொழுகணும். ஒருத்தர் நினைக்கிறாரு தஹஜ்ஜத் தொழுகிறோம், அப்படி சேர்த்து ஃபஜ்ரையும் தொழுதுட்டு படுத்துடலாமே அப்படின்னு என்ன நினைக்கிறாரு? தஹஜ்ஜத் நேரத்திலே ஃபஜ்ர் தொழுகிறாரு. கூடுமா? இந்த மாதம் ரம்ஜான் வெயிலில் வருது, நோன்பு வைக்க முடியாது, அதனால் ஜனவரியில் நோன்பு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாதம் ஜனவரியில் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறாங்க. முடியுமா? துல்ஹஜ்ஜில் போனால் ஹஜ்ஜில் கூட்டமாக இருக்குது, 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் வர்றாங்க. பேசாமல் நம்ம இந்த முஹர்ரமில் போயிட்டா என்ன ஹஜ்ஜுக்கு முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஏன்? அது இபாதத். அல்லாஹ் ரசூல் எப்போ எப்படி செய்ய சொன்னாங்களோ அப்படி செய்தால்தான் அது இபாதத்து. அப்படி தானே? அப்போ நிக்காஹ் மட்டும் என்ன நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாமா? நிக்காஹ் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாமா? நிக்காஹும் இப்படி தான் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்து காட்டினாங்களோ, அவங்களுடைய சஹாபாக்கள் எப்படி அந்த திருமணத்தை நடத்தினார்களோ, அப்படி நடப்பதற்கு பெயர் தான் சுன்னத்துங்கிறது. சுன்னத்தான நிக்காஹ் மஸ்னூனுங்கிறது அதுதான். இப்போ வீண் விரயங்களை தவிர்த்து, தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து, தேவையில்லாத மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரங்களை, இசை, கச்சேரி, பாடல், ஆண் பெண் கலப்பு போன்ற எந்த விதமான மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களும் இல்லாமல் எளிமையான முறையில் நடத்தப்படுவதுதான் நிக்காஹே மஸ்னூன் என்பது. அந்த நிக்காஹில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கான். அந்த நிக்காஹில் தான் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த நிக்காஹுடைய பரக்கத்தின் மூலமாக வரக்கூடிய அவுலாதுகள் அல்லாஹு தஆலா சாலிஹீன்களாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். திருமறையுடைய ஒரு வசனம், ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய இறைவன் என்பதற்கான புரூஃப்களை, ஆதாரங்களை பேசிக்கொண்டு வருவதின் தொடரில் அல்லாஹு தஆலா சொல்றா, ومن آياته, அல்லாஹ் இறைவன் என்பதற்கான அத்தாட்சி எது தெரியுமா? அன் خلق لكم من أنفسكم أزواجا, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ் படைத்து. அல்லாஹ் நம்முடைய ஜோடிகளை எங்கேருந்து படைச்சிருக்கான்? நம்மள்ட்ட தான் படைச்சிருக்கான். உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை படைத்திருக்கிறார். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்கள் மூலமாக மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. நிக்காஹுடைய நோக்கமே என்ன? நிக்காஹுடைய நோக்கமே என்னங்க? வெளியில வேலைக்கு அங்க எங்க போயிட்டு வந்த பின்னால நமக்குன்னு ஒரு குடும்பம், நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள், நம்மின் மீது அக்கறை கொள்வதற்கு ஒரு ஆள், வீட்டுக்கு வந்தோமா என்ன ஏதுன்னு கேட்டு அந்த மனதை ரிலாக்ஸ் ஆக்குறதுக்கு தானே நிக்காஹ் செய்கிறோம். திருமணத்தின் நோக்கமே என்ன? அல்லாஹ் சொல்றா, லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமார்களின் மூலமாக நீங்கள் சுகூனை பெற்றுக்கொள்வதற்காக, அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு இந்த அமைதி இருக்கா வீட்டில்? யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல்ல
அசருக்கு வந்தார்னா இஷாவும் முடிச்சுட்டு தள்ளி விட்டா கூட போகாத சில பேர் இருக்கிறாங்க. ஏங்க பள்ளிவாசலை பூட்ட போகிறாங்க, கிளம்புறீங்களா இல்லையா? இருங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். ஏன்? சுக்கூன் இங்கே இருக்கு, அங்கே இல்லை. சுக்கூன் இங்கே இருக்கு, அங்கே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், லி தஸ்குனு இலைஹா, வீட்டுக்கு போனா நமக்கு சுக்கூன் கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும். அதுதான் திருமணத்துடைய அடிப்படை நோக்கம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு இடையில அல்லாஹ் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஆக்கி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் இங்க திருமணம் என்பது மன அமைதியை தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடியதாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்ளுகின்ற விஷயமாக திருமணம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட திருமணம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதாக சொல்லி காட்டுகிறானே. இன்னைக்கு இந்த திருமணத்துடைய மக்சது எத்தனை திருமணங்களில் பூர்த்தி ஆகிறது? அப்படி பூர்த்தி ஆகலன்னு சொன்னா அதற்கான பேசிக் என்ன? அடிப்படையில் தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். பெண் பார்ப்பதிலிருந்து நாம் தொடங்குகிற அந்த திருமணத்துடைய நிகழ்வுகள்ல நாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத, அவர்கள் வெறுத்த அல்லது வேண்டாம் என்று சொன்ன அந்த காரியங்களை செய்வதனுடைய நஹூசத்தாக அல்லாஹ் அந்த மணமக்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறான். நமக்கு தெரியறது இல்லை, நம்ம நினைச்சுக்கிறோம் அதனால சண்டை வந்துருச்சு, இதனால சண்டை வந்துருச்சு, இப்படி பேசுனதுனால சண்டை வந்துருச்சு. இல்லை, திருமணத்தில் ஏற்பட்ட மாற்றமான, சுன்னத்துக்கு மாற்றமான விஷயங்களுடைய நஹூசத்துகள், அதனுடைய பாதிப்புகள் திருமண வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹ் தஆலா தள்ளி விடுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் என்பது உடைய மன அமைதிக்கான காரணம். அந்த மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அவருடைய தூதரும் எப்படி திருமணம் முடிக்க சொன்னார்களோ அப்படி நாம் திருமணம் முடித்தால்தான் அந்த சுகூனும் அந்த அமைதியும் அந்த நிம்மதியும் சிறந்த வாழ்க்கையும் சாலிகான சந்ததிகளையும் நாம் பெற முடியும். இல்லைன்னு சொன்னால் திருமணங்கள் நமக்கு சங்கடங்களாக மாறிவிடும், திருமணங்களே நமக்கு மன அமைதி இன்மைக்கான காரணங்களாக மாறிவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு, இன்றைக்கு திருமணம் முடித்தவர்கள் இருப்பீர்கள், முடிக்க வேண்டியவர்கள் இருப்பீர்கள், முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புதாரிகள் இருப்பீர்கள், எல்லோருக்கும் கடமை சுன்னத்தான முறையிலே திருமணம் முடிப்பது, முடித்து வைப்பது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய முஹல்லால சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய முஹல்லால நிக்காஹுக்கான சில பாபந்திகள், சில வரையறைகள், அதையும் தாண்டி சில நேரங்களில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தடுப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பயான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. எனவே இப்போ நிக்காஹுடைய சுன்னத்தான முறை என்ன, அல்லாஹ் ஆகுமாக்கியது என்ன? மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறது. மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறது. நம்ம கொடுக்கணுமா அங்கே வாங்கணுமா? ஆண் கொடுப்பதா அல்லது ஆண் வாங்குறதா? இன்னைக்கு மகர் யார் கொடுக்கறதுங்கிறதே சந்தேகமாயிருச்சு நிறைய பேருக்கு. அங்கேருந்து வாங்குறதுக்கு பேர் மகர்ன்னு நினச்சிருக்கிறான். இல்லை, நம்ம கொடுக்கறதுக்கு, மகன் கொடுப்பதுக்கு பேர் தான் மணக்கொடை. அப்போ அதுதான் இறைவன் காட்டிய வழிமுறை. அங்கிருந்து வாங்கிறது இருக்கா இல்லையா, இது மார்க்கம் ஷரியத் சொன்ன விஷயமே அல்ல. இன்னைக்கு எப்படின்னா, இந்த பொய்கை மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாடுக்கும் ஒரு விலை வச்சுருப்பான். இந்த பசு இந்த மாட்டுக்கு இவ்வளோ விலை, இந்த மாட்டுக்கு இவ்வளோ விலை, இந்த மாட்டுக்கு இந்த விலை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மகன்கள் சந்தையில் ஒவ்வொரு மணமகனுக்கும் ஒரு விலை. இவர் பிஏ படிச்சிருக்கிறாரு, இவருக்கு 3 லட்ச ரூபா. இவர் எம்ஏ படிச்சிருக்கிறாரு, இவருக்கு 5 லட்ச ரூபா. இவர் பிஎட் படிச்சிருக்கிறாரு, இவருக்கு 7 லட்ச ரூபா. இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, 50 லட்ச ரூபா. ஏன்னா செலவழிச்சதெல்லாம் வாங்கணும்ல. அப்போ ஒரு விஷயம், நீங்கள் அந்த பெண்ணிடமிருந்து 3 லட்சம் 5 லட்சம்னு வாங்கினீங்கன்னா உங்கள் பிள்ளைய அந்த பிள்ளைக்கு வித்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? உங்கள் மகனை வளர்த்து படிக்க வச்சு நல்ல விலைக்கு என்ன செஞ்சிட்டீங்க, வித்துட்டீங்க. அப்போ அவங்க மகனுக்கு மாலிக் யாரு? அந்த பெண்ணு. உங்க மகனுக்கே அந்த பெண்ணு தான் மாலிக் என்று சொன்னால் உங்க மகனை அவர் சொல்றதா கேட்டு நடக்கணும்னா
மாமனாரை பார்க்க மாட்டேங்குது, மாமியாரை பார்க்க மாட்டேங்குதுன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீ கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா ससुर को देखता नहीं है, ससुराल को देखता नहीं है, शोहर के घर वालों को इज्जत देती नहीं, மரியாதை கொடுக்கறதில்ல. எப்படிங்க கொடுக்கும்? கணவனே அவளுக்கு அடிமை என்று ஆன பின்னாடி அவங்க அத்தா அம்மாலாம் என்ன யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ மகனை நீங்கள் அவங்கள்ட்ட வித்த பின்னாடி நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து ஹிதமத் செய்யணும்னு நினைக்க முடியும்? உங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? உங்கள் குடும்பத்துக்காரங்களை கண்ணியம் செய்யணும்னு நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட அதிகாரம் பண்ண முடியும்? நம்ம தான் வித்தாச்ச. நம்ம பொருளை வித்த பின்னாடி நம்ம போய் அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெண் வீட்டிலிருந்து வாங்குகின்ற அந்த வரதட்சணையை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் சமூகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தம்முடைய மகளுக்கு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். நாம கேட்கறது இல்லை, நம்ம வேணும்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்ல, அவங்க மகளுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் நிபந்தனையிட்டு இது வேணும், அது வேண்டும், இப்படித்தான் வர வேண்டும், இவ்வளவு தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதே, நிச்சயமாக இது இஸ்லாமிய நிக்காகுகளில் இல்லாத ஒரு விஷயம். அப்படி நம்ம கேட்டு வாங்கணும்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காகை சுன்னத்தை நாம் மாற்றுகிறோம் என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம மாற்றுறோம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை யாரும் மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்குதா? ஷரியத்தை மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்குதா? அப்ப நாம தீனை மாற்றக்கூடிய குற்றவாளிகளாக நாம் நிற்கிறோம். எனவே இது மாதிரியான வரதட்சணைகள், பெண் வீட்டிலிருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது, நம்ம பிள்ளையை படிக்க வைத்திருக்கிறோம், நல்ல வேலையில் வச்சிருக்கிறோம், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதுதான் மரியாதையை தவிர நாம் படிக்க வச்சதையெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்க முடியுமா? நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு அப்படி கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறது சும்மாவா? ஒரு சீட்டுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்குறாரு, 1 கோடியாவது வேணும் வரதட்சணை. அல்லாஹ் அக்பர். அப்போ பிள்ளைகளே என்ன நினைப்பாங்க? அடடா, நம்ம பெத்துட்டோடு முகப்பத்தில் நம்மளை படிக்க வச்சாங்கன்னு பார்த்தா கடைசியில் நம்மளை விற்று காசு வாங்குறதுக்கு நம்மளை பெற்றிருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் மீது என்ன முகப்பத்து இருக்கும்? என் பையன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு வீட்லேயும் தாய்மார்களுடைய தந்தைமார்களுடைய வருத்தம், என் பையன் பேச்சு கேட்கறது இல்லை, கல்யாணம் ஆன பின்னாடி மாறிட்டான், நீங்கள் வித்துட்டீங்க. அப்புறம் அப்போ இது மாதிரியான தவறுகள், நிக்காகுக்கு சம்பந்தம் இல்லாத மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நம்ம நிக்காகில் இடம் பெறுகிறது என்று சொன்னால் அது நிக்காகுடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். நிக்காகினால கிடைக்க வேண்டிய சுக்கூனை, அமைதியை, நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து நாம் நிக்காகை எளிமையாக நாம் நடத்துவோமேயானால் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்தை கொடுப்பான். அதே போன்று நிக்காக பார்க்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் நம்முடைய நிக்காக பார்த்து, முந்தைய காலங்களில் நம்முடைய இஸ்லாமிய நிக்காகுகளை பார்த்து முஸ்லிமானவர்கள் ஏராளமானவர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நிக்காக என்பது எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு சாதாரணமானது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைக்கு, மகளுக்கு மணமகனை தேடுறோம்னு சொன்னால் எப்படி தேடுறோம்? தீன் இருக்கான்னு பார்க்குறோமா, செல்வம் இருக்கான்னு பார்க்குறோமா, அந்தஸ்து இருக்கான்னு பார்க்குறோமா? தீனை ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் முஃபஸ்ஸிரே குர்ஆன் அஹ்மத் அலி லாகூரி ரஹிமஹுல்லா, அஹ்மத் அலி லாகூரி அவர்கள் இன்றைய பெரிய இமாம்களில் ஒருத்தர், முஃபஸ்ஸிரே குர்ஆனில் ஒருத்தர், முஸ்தஜாபு தஅவா, துவா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நபர்களில் ஒருத்தர். ஆனால் அவர்களுடைய ஆரம்பம் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் முஸ்லீம் ஆனார்கள். மார்க்கத்தை படிக்கணுங்கிற ஆர்வத்தில் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் படித்து பிறகு தாருல் தேவ்பந்துக்கு வர்றாங்க. தாருல் தேவ்பந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள் ஷேகுல் ஹிந்த் மஹமூத் ஹசன் தேவ்பந்தி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் ஓதிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1 வருடம் 2 வருடங்கள் இருக்கிறது.
ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல அவங்களுடைய பிரியமான ஒருத்தர், நண்பர்களில் ஒருத்தர், பெரிய செல்வந்தர், அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி மணமகன்களை ஒவ்வொரு மதரசாக்களாக தேடுறார். அந்த மதரசாவில் போய் பார்க்குறாரு, நம்ம மகளுக்கு தோதுவான மணமகன் இருக்கிறாரா, அப்படி பார்த்து பார்த்து தேவபந்துக்கு வர்றார். தேவபந்தில் வந்தால் அஹமது அலி லாகூரி இருக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருச்சு. அஹமது அலி லாகூரி சொன்னாங்க, பின்னாட்களில் எங்கள் மாமனார் ரொம்ப சாஹிபே ஃபிராசத்து, இன்னைக்கு இந்த அகமது அலி பெரிய மார்க்க அறிஞர், ஆனால் இந்த அகமது அலியாக ஆகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி தெரிந்துக்கிட்டவர் அவர், எங்கள் மாமனார். என்னை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அவங்களுடைய நண்பர் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி போனாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. என் மகளை திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேளுங்கன்னாங்க. ஷேகுல் ஹிந்து சொன்னாங்க, அந்த பையன் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவன், அவங்க அம்மா டெய்லி திட்டிட்டு போகுது அவனை, அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, உடுத்துறதுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பரவாயில்லைன்னார். யார்? மாமனார். பரவாயில்லை. கூப்பிட்டாங்க அஹமது அலி லாகூரிய மாணவரை. என்னப்பா இவர் பொண்ணு தராங்கிறாரு. நான் இருக்கிற நிலைமைக்கு என்னை யாராவது மகனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, அவங்க பொருந்திக்கிட்டாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். மாணவர் சரின்னாங்க. மறுநாள் நாளைக்கு அசரு பிறகு நிக்காகன்னாங்க. அவர்கிட்ட போட்டிருந்தது ஒரே ஒரு ட்ரெஸ் தான். மற்ற மாணவர்கள்லாம் சொன்னாங்க, ஏப்பா நாளைக்கு கல்யாணம், யார்ட்டையாவது இரவலா நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு நாளைக்கு ஒரு நாளாவது புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கோனாங்க. இல்லை அடுத்தவங்க பொருளாக எனக்கு வேணாம் அப்படின்னார். சரி நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையாவது நாளைக்கு கழுகி போட்டு சுத்தமாக போடு அப்படின்னார். அன்னைக்கு பார்த்து என்னது, கழுகி போட்டார், மழை வந்துருச்சு, காயவும் இல்லை. துஹர் நேரம் அந்த ஈரமான ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு பள்ளிவாசலில் அசரில் நிக்காக உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க, மாப்பிள்ளை எங்க, மாப்பிள்ளை எங்க, இந்தா உட்காந்து. என்ன ஈர ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கிறாரு? ஆமாம் அவர் தான் மாப்பிள்ளை. அல்லாஹ் அக்பர். எப்படி தேர்ந்தெடுக்கா பார்த்தீங்களா? எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த பொருளாதார வசதியும் இல்லை, எந்த விதமான, அவங்க பார்த்தது ஒரே ஒன்று, தீன் இருந்துச்சு, மார்க்கம் இருந்தது. அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிக்காகுகள் எல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான எளிமையான நிக்காகுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எவ்வளவுதான் மற்ற விஷயங்களில் தீன்தாரிகளாக இருந்தாலும் முஆமலாத்துகளில் நாம் சரியாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய தீனில் நாம் நாக்கிஸானவர்கள், குறை உள்ளவர்கள் என்று அர்த்தம். நம்முடைய முஆமலாத்துகளும் முஆஷராத்துகளும் சரியாக இருந்தால்தான் நாம் உண்மையான தீன்தாரிகள் என்பதை மனதில் கொண்டு நம்முடைய நிக்காஹ் போன்ற இந்த வைபவங்களை சுன்னத்தான முறையிலே நடத்துவதற்கும், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகளுடைய நிக்காகுகளையும் நாம் சுன்னத்தான முறையிலே, எளிமையான முறையிலே, மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையிலே செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய நிக்காகுகளை பரக்கத்தான நிக்காகாக, அல்லாஹுடைய அருள் புரிந்திய நிக்காகாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் பெற்றுத் தருகின்ற நிக்காகாக, நல்ல சந்ததிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நிக்காகுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.